எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் வே டு ஜன்னா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம சல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலை. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, உயர்வும் தாழ்வும் குர்ஆனின் மூலமே. ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை கூறுறாங்க. அல்லாஹு தஆலா இந்த வேதத்தின் மூலம் சில மனிதர்களை உயர்வடையச் செய்கிறான் மற்றும் சில மனிதர்களை தாழ்வடையச் செய்கிறான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சொல்கிறாரு. இந்த ஹதீஸ் நூல் முஸ்லீமில் இருக்குது. இதனுடைய விளக்கம் என்னென்னா, எந்த மனிதர் இந்த பரிசுத்த வேதத்தை விசுவாசம் கொண்டு அதன்படி செயலாற்றுகிறாரோ அப்படிப்பட்டவருக்கு அல்லாஹு தஆலா இம்மை மறுமை ஈருலகிலும் உயர்வையும் கண்ணியத்தையும் வழங்குகிறான். எவர் இதன்படி செயல்புரியவில்லையோ அவரை இழிவுபடுத்துகிறான் என்பது இதன் கருத்தாகும். குர்ஆனின் திருவசனங்களிலேயே இக்கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளது. அதில் முதலாவது வசனம் என்னன்னா, அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனின் மூலம் பலரை வழிதவறச் செய்கிறான், இன்னும் அதை கொண்டு பலரை நேர்வழி பெறச் செய்கிறான். 2வது அத்தியாயம் 26வது வசனத்தில் இருக்குது. இதில் மற்றொரு இடத்துல என்னன்னு சொல்லியிருக்கான்னா, நாம் குர்ஆனின் மூலமாக முஃமின்களுக்கு நோய் நிவாரணியையும் அருளையும் இறக்கி வைத்துள்ளோம். இது அநியாயம் புரிபவர்களுக்கு நஷ்டத்தை தவிர வேறெதையும் அதிகமாக்காது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். இந்த உம்மத்தில் உள்ள முனாஃபிக்குகள் பலர் காரிகளாக குர்ஆனை முறைப்படி ஓதுபவர்களாக இருப்பார்கள் என்றொரு ஹதீஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஓர் அடியான் குர்ஆன் ஷரீஃபை ஓத ஆரம்பித்து விட்டால் அவன் அதனை முடிக்கும் வரை மலக்குகள் அவன் மீது அருள் பொழிய துஆ செய்து கொண்டே இருக்கின்றனர். மற்றொரு அடியான் குர்ஆனை ஓத ஆரம்பித்தால் அவன் ஓதி முடிக்கும் வரை மலக்குகள் அவன் மீது சாபமிட்டு கொண்டே இருக்கின்றனர் என்று யஹ்யாவில் எழுதப்பட்டு உள்ளது. குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கின்ற ஒரு மனிதன் அவனை அறியாமலேயே தன் மீதே அவன் சாபமிட்டு கொள்கிறான். எவ்வாறென்றால், அநியாயக்காரர்களின் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாவதாக என்ற ஆயத்தை ஓதுகிறான். அவனே அநியாயக்காரனாக இருப்பதால் அந்த தண்டனைக்குரியவனாக அவன் ஆகிவிடுகிறான். பொய்யர்களின் மீது அல்லாஹ்வின் சாபத்தை நாம் ஆக்குவோம் என்று ஓதுகிறான். அவன் பொய்யனாக இருப்பதால் அவனே அதற்குரியவனாக ஆகிவிடுகிறான் என்று உலமாக்கள் சிலர் எழுதியுள்ளனர். ஆமிர் இப்னு வாஷிலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாஃபி இப்னு அப்துல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்பவர்களை மக்கா நகருக்கு அதிகாரியாக நியமனம் செய்தார்கள். ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரிடத்தில், இங்குள்ள காடுகளுக்கு மேற்பார்வையாளராக யாரை நியமித்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். இப்னு அஃபஸி என்பவரை நியமித்துள்ளேன் என்று கூறினார்கள். இப்னு அஃபஸி என்பவர் யார் என வினவினார்கள். நம்முடைய ஓர் அடிமை என்று பதிலளித்தார்கள். அடிமையை ஏன் அதிகாரியாக நியமித்தீர்கள் என வினவினார்கள். அவர் அல்லாஹ்வின் வேதத்தை நன்கு ஓதுகிறவர் என்று கூறினார். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ் தஆலா இந்த வேதத்தின் மூலமாக சில மனிதர்களுக்கு பதவி உயர்வளித்து விடுகிறான், சில மனிதர்களை இழிவுபடுத்தி விடுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக